ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்து மோசேயை பார்க்கிலும் பெரியவர் என்கிற காரியத்தை இந்த எபிரேய ஆக்கியோன் நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயை வானளாவ உயர்த்திய யூதர்கள் தேவகுமாரனாகிய இயேசுவை அவர்கள் மறுதலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு முன் கிறிஸ்துவினுடைய மேன்மையை உயர்த்தி காட்டும்படியாக துணிந்து எபிரேய ஆக்கியோன் இந்த காரியங்களை எழுதுகிறார். கிறிஸ்து தேவனுடைய குமாரன், மோசேயோ தேவனுடைய ஊழியக்காரனாகத்தான் இருந்தார். கிறிஸ்து வீட்டை உண்டு பண்ணினவர். வீடு என்பது தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. மோசேயோ அதன் ஒரு பகுதியாகத்தான் அவர் இருந்து தேவனுடைய மாதிரியை பின்பற்றுகிறவராக இருந்தார். கிறிஸ்துவானவர் உண்மை பொருளாக இருந்தார். மோசேயோ அவருக்கு நிழல் உருவமாக இருந்தார். நிழல்களை முக்கியப்படுத்தி மேன்மை பாராட்டி நிஜ பொருள்களை இழக்க துணிந்த இஸ்ரவேலர்களைப் போல இன்றைய ஆச்சார கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே கிறிஸ்து மோசேயை விட பெரியவர் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வீட்டில் மோசே ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஆனால் இயேசுவோ அந்த வீட்டில் தேவகுமாரனாக இருக்கிறார். அதனால் இந்த எபிரேய ஆக்கியோன் இப்படி இருக்க என்று தொடங்குகிறார். இப்படி இருக்க என்று சொன்னால் இது தேவனுடைய வழி. அவர் மகிமையான உண்மையை ஜனங்களுக்கு கொடுத்து அதன் பிறகு ஜனங்களை அதன்படி நடக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க இது தேவனுடைய வழியாக இருக்கிறது. மகிமையான உண்மையை ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்களை இந்த வழியின்படி அழைக்கும்படியாக அவர் அழைக்கிறார் என்று சொல்லித்தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். ரோமர் 12:1 சொல்லப்பட்டது போல, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று தான் கொடுக்கப்படுகிறது. இந்த முதல் வசனத்திலேயே இப்படி இருக்க, அதாவது தேவனுடைய மகிமையான அந்த உண்மையை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பரம அழைப்பானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசிகளுக்கான ஒரு அழைப்பு என்ன? பரலோகத்திலிருந்து வந்து பரலோகத்திற்கு அவர்களை அது நடத்தக்கூடிய ஒரு வழியாக அது இருக்கிறது. பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுமாகிய அனைவரும் ஒரே ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பரம அழைப்புக்கு அழைத்த விசுவாசிகளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்கிற காரியங்களை இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல மாத்திரம்தான் வேதாகமம் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது. தேவன் அவரை தன்னுடைய பணிக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாய் பேசியிருக்கிறார் என்பதற்காக இதை உணர்த்தும்படியாகத்தான் எபிரேய ஆக்கியோன் இங்கே அப்போஸ்தலர் என்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியர் என்று சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அவர் பணி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 பேருமே தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்கிற காரியத்தை எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். வீட்டை கட்டினவன் வீட்டை விட அதிக கணத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோலவே மோசேயை விட இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களை குறிப்பிடுகிறது தான் இங்கே தேவனுடைய வீடு என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிற காரியம் என்ன? வீட்டை கட்டினவர் இயேசு கிறிஸ்து, அதன் ஒரு பகுதியாகத்தான் மோசே இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் கட்டப்படும், அனைத்தையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய், அவன் ஊழியக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவனுக்கு மேற்பட்டவராக, குமாரனாக, உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் மோசேயை வானலாவ உயர்த்தி தேவகுமாரனை மறுதளித்து அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க.
அவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளும்படியாக எபிரேய ஆக்கியோன் பேசுகிறார். முதல் அதிகாரத்தில் தேவதூதர்களை பார்க்கிலும் பெரியவர், அதனைத் தொடர்ந்து அங்கே தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் அவர் பெரியவர், மூன்றாவது இவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். மோசே உங்களுக்கு முதல் உடன்படிக்கையை பிரதிநிதியாக இருந்தபடியினால் அவரை உயர்த்தி பிடிக்கிறீர்கள். இரண்டாவது உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து நிஜமாக எல்லா காரியத்தையும் நிழலுருவமாக பார்த்த நீங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக வந்த நிஜமாக இருக்கக்கூடிய இயேசுவையோ நீங்கள் மறுதலித்து விட்டீர்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்து விட்டீர்கள். அவர்தான் உலகம் முழுவதற்கும் ஒரு மீட்பை ஏற்படுத்தும்படியாக, பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு பரம அழைப்பை கொடுக்கும்படியாக, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, உங்களை பாத்திரவான்களாக மாற்றும்படியாக வந்தவர். இவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இவர் இருக்கிறார். தேவனுடைய வீட்டை உண்டு பண்ணினவரே இவர்தான். மோசையோ தேவனுடைய வீட்டின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறார். ஆகவே இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை இறுக பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். இன்றைக்கும் நாம் சடங்காச்சாரங்களை பிடித்து கொண்டு இஸ்ரவேலர்களைப் போல ஆச்சார கிறிஸ்தவர்களாக இருந்து விடாதபடி, நிழல்களை முக்கியப்படுத்தி மேன்மை பாராட்டி நிஜ பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விடாதபடி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவர்தான் ஒரு சொக்க வெள்ளியாக, நம்முடைய மீட்புக்கு விலையானவராக, ஒரு தங்க தலைவராக, நமக்கு ஒரு நாயகராக, ஒரு சிவப்பலகராக, நேசராக இவர் இருக்கிறார். பரலோகத்திலேயே இவரை விட உயர்ந்த ஒரு காரியம் நமக்கு இருக்கவே முடியாது. இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் நமக்கு மிக உயர்ந்தவர், விலையேற பெற்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை இறுக பிடித்து கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.